பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 தனிஜி, எப்படி இருக்கிறீங்க? அப்ப லட்சுமி நாராயண மண்டபத்துக்கு போனீங்க, எப்படி இருந்துச்சு மண்டபம்? மண்டபத்தை பத்தி சொல்லுங்க. கேட்போம். இல்ல இந்த மைக் கொழுவையில கொஞ்சம் சவுண்டா காய்ச்சிங்கடா கேட்கும். சொல்லுங்கண்ணா. நான் வந்து 2ஆம் தடவை போனான். 3ஆம் தடவை. 3வது தடவை அம்மாவோட போனான். இந்த முறை ஃபேமிலியா வைவாக்களோட போனான். வைவுக்கு தான் முதல் தடவை. மற்றது முதல் பார்த்ததை விட சரியான டெவலப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய வாழையல் மரங்கள் எல்லாம் நட்டிருக்கிறீங்க. அதை விட பிரகலாதன் படிப்பகம் என்ற படிப்பகத்தை திறந்து அதில் ஆங்கிலம், தமிழ் மற்றது தையல் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதுவும் புதுசாக கட்டியிருக்கிறார். உண்மைக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன, உங்களோட பணி தொடர்ந்து சிறக்க வாழ்த்துக்கிறோம். வாழ்த்த வயசு இல்லை, ஆனால் இனி உண்மைக்கு ஒவ்வொரு தடவை போக போக டெவலப் ஆகிக்கொண்டே போகுது அண்ணா. உண்மையா அதான் நார்மலா நாங்கள் இப்போ ஆரம்பம். நாங்கள் 2 வருஷம் என்ன 2 வருஷம் 1.5 வருஷம் 1.5 வருஷம். இது சிறு வெள்ளம் அண்ணா, சிறு வெள்ளம். அது உண்மைக்கு பெருக்கெடுத்து பல இடங்கள்ல அப்படி ஒரு அதுக்கண்டா நாங்க ஒரு ஆள் மட்டும் காரணம் இல்லைன்னு பல பேர்த்த ஆதரவுகளோட தொடங்கினது உண்மைக்கு ஒரு நல்ல சேவை. என்ன அதுவும் சாப்பாடு முக்கிய மக்களுக்கு அந்த சேவை. இந்த 1.5 வருஷமா நாங்க சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கோம் சொன்னா அது வந்து எங்களோட ஒரு ஆளுடைய முயற்சி இல்ல, உண்மையிலே பல பேர்த்த ஒத்துழைப்பு, பல பேர்த்த முயற்சி. இதெல்லாம் இன்றைக்கு நிலைமையில காசுகள் கொடுக்குறன்றதெல்லாம் ஈஸி இல்லைன்னு. இங்க வட்டிகளை கூட்டி வீடுகளுக்கு எல்லாம் மோக்கேஜ் எல்லாம் கூடி எல்லாருமே கஷ்டத்துல இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த வந்து செய்யறது பெரிய விஷயம் தானே, பெரிய விஷயம். மற்ற நீங்கள் அந்த 1ஆம் ஆண்டு எல்லாம் நல்ல விலாசமா செய்த நீங்களும் கூட யூடியூப்ல நாங்கள் பார்த்து நாங்கள் 2வது வருஷம் இன்னும் விலாசமா செய்வோம். சில வேளை நானும் உங்களோட சேர்ந்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் நாராயண சித்தம் இல்லாட்டி இன்னொரு வருஷம் அடுத்த வருஷமும் செய்யலாம். 5 வருஷம் 10 வருஷம் செய்திருக்கோம். நீ ஒரு இதை வச்சு செய்யலாம் தானே. ஏன்னா இந்த காசுகளை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு போடுற காசை மண்டபத்துக்கு போட்டோம்னு சொன்னா அது ஒரு இதாக இருக்குமென்னு நான் திங்க் பண்ணி இருக்கேன். நான் இல்லை இப்படி செய்யக்கையும் அந்த நிகழ்ச்சி செய்யக்கையும் தெரியாத ஆக்களுக்கும் தெரிய வரும். இப்படி ஒரு மண்டபம் இருக்கு, இப்படி எல்லாம் செய்யணுமா, அங்க இப்படி இத்தனையாவது ஆண்டு கொண்டாடின மண்டைக்க அதுவும் ஒரு சிறப்பு தான். செய்த வீடியோ கூட பேர் பார்த்துருக்கணும். அப்ப அது கூட பேருக்கு ரீச் ஆகும். என்ன இப்ப அந்த அருணா கோஷ்டி பிடிச்சலாம் நீங்க செய்தது அந்த வீடியோ உங்களோட பார்த்தா நல்லா ரீச் ஆகிருக்கு. அப்ப இந்த ரீச் ஆகிக்க உங்களோட மண்டபம் அதோட சேர்ந்து ஃபேமஸ் ஆகும். என்ன அப்ப தெரியாத ஆக்களுக்கு உங்களோட மண்டபத்தை பற்றி தெரிய வரும். இந்த யூடியூப் சேனல்ல வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலேயே ராயா வியூஸ் நண்பர்கள் வந்து சரியா உதவி செய்து கொண்டிருக்காங்க. நாங்க இப்படி எல்லாம் வருமென்று உண்மையிலேயே எதிர்பார்க்க இல்லை. எங்களுக்கு 700 பேரை கிட்ட வந்துருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே நாங்க வந்து அதுக்கு வந்து உண்மையிலேயே நாங்க லட்சுமி நாராயண மண்டபம் ராயா பீஸ்ட வந்து கடமைப்பட்டிருக்கோம். அப்படி சொன்னாங்க. ஆனால் உண்மைக்கு அந்த லட்சுமி நாராயணன் மண்டப யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றா அதுல இருந்து அவர் ஏதாவது ஏர்ன் பண்ண தொடங்கினால் அது முற்றுமுழுதா மண்டபத்துக்கு தான் பயன்படுத்துவார். தயவு செய்து அந்த லட்சுமி நாராயணன் மண்டபத்தை பார்க்குற ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டுகளை அவருக்கு கொடுங்க. கண்டிப்பா அதுல இருந்து வர ஒவ்வொரு பெனியும் வந்து மண்டபத்துக்கு தான் போய் சேர போகுது. அதனால அதையும் நீங்க நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம் அண்ணா. எப்படி சுகமா இருக்கீங்களா? என்ன சோபரத்தோட பக்கம் நல்லா இருக்குண்ணா. டெய்லி வாரீங்களா இல்லாட்டி? இல்ல இது செகண்ட் டைம். கவுண்டரிக்கு என்ன கனாலம் கவுண்டரிக்கு வந்து 1 இயர். இது கவுண்டரி நல்ல ஏரியாண்ணா. இந்த இடம் நல்லா இருக்கு. பழங்கள் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கலாம் இடம் முடிஞ்சது. கவுண்டரி முதல்ல எங்க இருந்தீங்க? நம்ம கைஸ்ல இருந்தான். கைஸ்ல 4 வருஷம் இருந்தான். பெம்பிரியில ஒரு 6 வருஷம் இருந்தான். ஏன்னா பிடிக்கிறப்ப கவுண்டரி ஆயிட்டு கொஞ்சம் யோசிச்சுதான் வந்தேன். இப்ப கவுண்டரி அப்படி ஃப்ரீடம் மாதிரி கவுண்டரி நல்ல ஒரு ஏரியா. வேற சொல்லுங்க. பிள்ளைகளோட ஹாப்பியா இருக்கிறீங்க. ஊர்ல
ஊரே யாழ்ப்பாணம் கொக்கி தாங்க கொக்கி கொக்கில ஏதோ பள்ளிக்கூடம் இதை ஆரம்பிக்க போறோம், டியூஷன் கிளாஸ் இதை ஆரம்பிக்க போறோம். வட்டுக்கோட்டையில ஒரு படிப்பாளர் கொஞ்சம் ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்துக்கு வாசகர்களாக டீச்சர் உருவாக்கி நாங்க படிப்பிக்க போறோம். அதுக்கு மந்திரி நாங்க பேமெண்ட் சொல்லிக்கிறோம். 2 டீச்சர் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். வெரி சூன் அவங்க ரெடி பண்ணி போடுவாங்க. நல்ல விஷயம் தானே. இந்த விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து உண்மையிலேயே சூப்பர். நாங்களும் ஒரு லட்சுமி நாராயண மண்டபம் சொல்லி ஓபன் பண்ணி சின்ன சரி என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் சொன்னேன் பார்க்கணும். நல்ல விஷயம் தான் நீங்க செய்றீங்க. கண்டிப்பா யாழ்ப்பாணம் போனா போய் பாருங்க, போய் பார்ப்பேன். லட்சுமி மண்டபத்தை நீ செய்த விஷயம் நல்ல விஷயம். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது சும்மா இல்லை, கடவுள். அது நான் மட்டும் இல்லை, சாப்பாடு கொடுக்குறவங்க வந்து நான் மட்டும் இல்லை, நாங்க பல பேர் சேர்ந்து செய்யறோம். மண்டபத்தை தனியாக தான் காட்டுனா, சாப்பாடு வந்து பல பேர் சேர்ந்து தான் செய்யறோம். அதுல எல்லாருமே அங்கத்தில் சேரலாம், எல்லாருமே பங்களிப்பு செய்யலாம். எல்லார்ட்ட பங்களிப்பு எல்லார்ட்ட பங்களிப்பு தான் இது போய்கொண்டு இருக்கு. ரெண்டு வரைக்கும் நல்லா போய்கொண்டிருக்கு. இப்போ 1.5 வருஷம் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கு. எங்களுக்கு செய்யணும்னா மக்களை விட தானம் செய்யறது வந்து தானம் செய்யறது நல்ல விஷயம் தானே. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இந்த அன்னதானத்தை கொடுக்கறது வந்து பெரிய ஒரு விஷயம் என்ன. கல்வியும் நாங்க கல்வியும் எங்களை பக்கத்துல செய்கிறோம். தையல் கிளாஸ் பழக்கிறோம், கல்வியும் உருவாக்கி இருக்கோம். இப்ப தற்சமயத்துக்கு சிங்களமும் இங்கிலீஷும் போய்கொண்டிருக்கு. இப்ப எங்களுக்கு முக்கியம் சிங்களம் தேவைப்படுது. நாங்க ஒரே நாட்டு மொழி என்ன, அப்ப எங்களுக்கு அது தெரியாம நாங்களே போய் கஷ்டப்படுறோம். இப்ப அவங்க வந்து வேலை வாய்ப்பா இருக்கல, என்னவா இருக்கலாம், நட்பு மொழி தேவை. அவங்களும் உள்ள வந்துறாங்க, அவங்களும் பழகி ஆகணும். நாளைக்கு நட்பா நாங்க இன்னும் ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரக்கூடாது. எங்களோட பிரச்சனையே அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுல எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே வராது. இப்ப எங்களோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இவ்வளவு காலம் எங்களோட யுத்தம் வந்து இழுபட்டது, இவ்வளவு காலம் பிரச்சனைகள் இழுபட்டது. பாருங்க இப்ப பார்த்தோம்னு சொன்னா தமிழ் மக்களை விட சிங்கள மக்கள் நல்லா இருக்காங்க. நல்ல உண்மையிலேயே நல்லவங்க. நான் பழகினான் எவ்வளவு நல்லவங்க. இது கவர்மெண்ட் வந்து பிரச்சனையா இருக்கே தவிர மற்றும்படி மக்கள் கிராமத்து சிங்கள மக்கள் எல்லாம் உண்மையிலேயே அவங்க வந்து நல்ல மனப்பான்மை கொண்ட மக்கள். நாங்க புரிஞ்சு அவங்களோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட வெளிநாட்டுக்காரண்டி ஆட்டம். அவங்க வந்து உழைச்சி சேமிக்கிற இல்ல இதன்ற இல்ல, அவங்க உழைச்சி அவங்க ஃபன் பண்ணி கொண்டு போறாங்க. அது நல்ல லைஃப்னா ஆனா லாங்குவேஜ் தான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கும் காரணம் இது வந்து மொழி. ஏன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க போனோம்னு சொன்னா நாங்க வந்து கணக்க விஷயங்கள், இப்ப யாழ்ப்பாணத்தில் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் சிங்கள பிரதேசத்துல போனா நாங்க ஈஸியா இருக்கணும். அதோட கலாச்சாரத்தை பாருங்க, இப்ப எங்கட கலாச்சாரம் கெட்டுக்கொண்டு போயிட்டு அவங்க அப்படியே இருக்கு. என்ன அதெல்லாம் உண்மை. ஒரு காலம் பேசுங்க யாழ்ப்பாணம் சரி யாழ்ப்பாணம் எல்லாத்தையும் துளைச்சி போட்டாங்க. நாங்க குற்றம் சாட்டுறோம் அவங்கள, அவங்க குற்றம் சாட்டுறாங்கள, அப்படியே போய்கொண்டு இருக்கு. ஆனா சீரழிவுக்கு முக்கிய அடிப்படையாக கொஞ்சம் யுத்த காலத்துல எங்கள் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் பெரிய இதுல என்ன இருந்தது. பிறகு வந்து சுதந்திரம் கூடி போச்சு, அதோட இந்த வெளிநாட்டு காசு கூடி போச்சு. என்ன பொறுத்தவரை இலங்கை அழிச்சது வெளிநாடு, வெளிநாட்டு மக்கள்லாம் இலங்கை அழிச்சு ஒரு தொழில் உருவாக்கி கொடுக்கலாம். நான் வந்து 2 செய்கிறேன், தொழில் உருவாக்கி கொடுத்துருக்கேன். தவிர சும்மா உடுப்பு ஸ்டைல் மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டேன். இப்ப நான் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். இலங்கையில இப்ப பிள்ளை அழுகுதுன்னு சொல்லி தகப்பன் மோட்டர் சைக்கிள் வண்டி கொடுத்தேன். 3ஆம் நாள் பிள்ளை சரி
அப்ப இதுக்கு இந்த மரணத்துக்கு யாரு காரணம்? கண்டிச்சு இருக்கணும். ம்? இந்த மரணத்துக்கு காரணம் தகப்பன் அடிப்படை. அப்படி கணக்கு நடக்குது. ஒழுங்கான இது இல்ல, ரெய்னிங் இல்ல, ஒண்ணுமே. அங்க காசை கொடுத்தா எல்லாம் வருதுன்றவன ஒழுங்கா ஒன்றுக்குமே போறது இல்லை. கவர்மெண்ட் இது கொண்டு செய்யணும். இங்க இருந்தா அங்க கார் லைசன்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இதுக்கு சொல்றாங்க. அப்ப அப்படி அதை யூஸ் பண்ணி செய்யற வழியா தான் அந்த புள்ளைய வந்துகிட்டு போகுது கணக்கு இதுகள் என்ன. ஓகேண்ணா, நன்றி. எங்க சேனலை பாருங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்க. இந்த சேனல் மூலம் வர்ற ஒவ்வொரு பெனியும் வந்து மண்டபத்துக்கே போய் சேருது. அதால எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றி அண்ணா, உங்களோட ஆதரவுக்கு நன்றி. அப்படி இப்படி நாங்க எல்லாரும் இன்றைக்கு சோபரி ஃபார்முக்கு வந்து நாங்க ஃப்ரெண்ட்மாரோட நான் இந்த எல்லாரும் நின்று விளையாடி கொண்டிருக்கோம். உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு நாள். என்ன அப்படித்தானே? ஒரு சந்தோஷமான நாள், சந்தோஷமான டைம். இப்படியான டைமில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். நான் இந்த வருஷம் 3வது தரம் பாரு. வணக்கம் எல்லாருக்கும். எப்படி சும்மா இருக்கீங்களா? நாங்க சும்மா இருக்கிறோம் செல்வான. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கடவுள் புண்ணியத்திலே இருக்கிறோம்னா யூடியூப் இந்த சோபரி பார்க்க வந்து நீங்க எப்படி இருக்க? சந்தோஷம். இன்றைக்கு செல்வான திடீரெண்டு புக் பண்ணி படுத்தினர். அண்ணன் ஸ்ட்ராபெரி காட்டுறதுக்கு போறோம், வாங்க வந்து உண்மை பார்த்ததுல நல்ல சந்தோஷம். நான் ஒரு வருஷத்துல 2-3 தடவை மட்டும் வாரினான். இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு போனபடியா முதல் தடவை செல்வான இந்த சார்பில் வந்து நான் 3 தடவை வந்தேன். அதோட சொன்னா ஃப்ரெஷ் அப்படிங்க சாப்பிட்றதுக்கு கிடைக்காது. மற்ற என்னோட சேர்ந்து ரூபன் ஃபேமிலி வந்தவன், சிந்து மற்ற ரூபன் பிள்ளைகள் வந்தவன். இப்ப இந்த லட்சுமி நாராயண் மண்டபத்தை பற்றி என்ன எடுக்கா இவைக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா சில பேருக்கு தெரியப்படுத்தினா தான் அவைக்கு இந்த ஆதரவும் கிடைக்கும். அந்த லட்சுமி நாராயணன் மண்டபம் என்ன செய்யுதுன்னு இவைக்கிறதா சொல்லுவாங்க. நான் சொல்றதை விட இப்ப நீங்க போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லுங்க, அப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்ப இவர்ல செல்வான வந்து லட்சுமி நாராயண மண்டபம் வந்து 365 நாளும் அங்க சாப்பாடு 12 மணில இருந்து நீங்கள் 3-4 மணிக்குள்ள போனீங்கள் என்றால் ஒரு 3-4 கறியோட பாயாசம் படிகளோட சாப்பாடு கிடைக்கும். அதை தவிர்த்து பிரகலாதன் படிப்பாமன்ற ஒரு படிப்பகத்தை தொடங்கி அங்க தையல், ஆங்கிலம், சிங்களம், தமிழண்டு அப்படி எல்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை வந்து நான் இப்ப 2-3 தடவை போட்டேன். அம்மாவோட வந்தான், இப்ப ஃபேமிலியா மேனேஜ் பிள்ளைகளோட வந்தான். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் ஒரு பழைய பல்கலைக்கழக மாணவி என்ற ரீதியில அந்த கல்வி சேவை, உணவு சேவையை பற்றி உங்களோட கருத்து என்ன? எந்த கருத்து மிகவும் போற்றத்தக்க ஒரு விஷயம் தான் இது. எல்லாரும் இந்த இப்படியான விஷயங்களுக்கு முன்வர மாட்டினா அதுல ஒரு சிலர் முன்வரும் போது அவையில நாங்கள் என்கரேஜ் பண்ணி அவையில அந்த விஷயங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணவும் முடியும். ஹெல்ப் பண்ணி அவைய ஊக்குவிச்சு அந்த அந்த பயணத்தை, அந்த ஜேர்னியை நல்ல நிலையில கொண்டு செலுத்தக்கூடிய மாதிரி அவரை நாங்கள் என்கரேஜ் பண்றது நல்ல இது நான் நினைக்கிறேன். ஆனால் இப்படியான விஷயங்கள் வந்து எங்கட நாட்டுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா எங்கட மக்களுக்கும் எங்கட பிள்ளைகள் வந்து வருங்காலத்து பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக இப்படியான விஷயங்களை நாங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு செல்லுறது எங்களுக்கும் நல்லம், அதே நேரம் எங்களோட அவையிலும் பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்க்க அந்த அரச ஊழியர்கள், அந்த தொழிலாளர்கள் எல்லாம் வந்து இப்பத்தில அந்த பண கஷ்டத்தில் அவங்க சம்பளம் சிவியத்துக்கு காணாதான அப்படியான ஆக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க கருத்தை தெரிவிக்க உண்மைக்கு அந்த புண்ணியம் எல்லாம் செல்வாணியை தான் சேர வேணும். மற்றது நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போற ஐடியா இருந்தால் அங்க போவீங்களோ? கண்டிப்பா நான் போய் பார்ப்பேன். பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் வாயால சொல்றதை விட நீங்க நேரம் போய் பார்த்தா அந்த உணர்வுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். கண்ணால பார்க்கும் போதுதான் அங்க என்ன நிலைமையில எப்படி இருக்கு, எப்படி கொண்டு செலுத்தினோம்ன்றதை நாங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி உங்களோட கருத்துக்கு. வேற என்ன பாப்போம். வணக்கம் வணக்கம் செல்வான், எப்படி இருக்கீங்க? ஸ்ரீலங்கா எல்லாம் போய் கலக்கி போட்டு வந்துட்டீங்க.
போகத்தானே எங்கட நாடு வருஷத்தில் ஒரு காலாவது போனா தான். அதை விட இந்த கலாச்சாரத்தை நீங்க இருக்க திருப்பி எல்லாரும் ஞாபகப்படுத்தி போட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. அப்படியா? அந்த சாமத்தியோட அம்மாவுக்கு மட்டும் செய்யணும் ஆசை இருந்தது. அதை செய்து போட்டு வந்தது. உண்மைக்கு நான் நினைச்சது மண்டபத்தை புக் பண்ணி போட்டு சும்மா செய்து போட்டு வரலாம், லேசுப்பட்ட காரியம். உண்மைக்கு அதை நிறைவேற்றி வெறும் மட்டும் உண்மைக்கு சரியான கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு மாதிரி நிறைவேற்றி ஆச்சு. ஒரு சரித்திரம் கொண்டு படைச்சிட்டு வந்துட்டீங்க. சரித்திரம் வண்டி வெளியிடாது எங்களோட விழா எல்லாத்தையும் செய்கிறாங்க. இது எங்களை என்ன பொறுத்த மட்டும் சரித்திரம் உண்மையிலே நல்ல விஷயம். நாங்க உங்களோட யூடியூப்ல பாக்குறாங்க, மற்ற சகோதரர்கள் யூடியூப்ல பாக்குறாங்க. உண்மையிலே நன்றி சொல்ல எல்லா விஷயம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. என்ன அந்த பழைய ஒரு ஞாபகம் இப்ப எல்லாரும் அப்படி இல்லைட்டாங்க. ஒரே நேரத்தில் மற்றது சில பேர் இப்ப சாமத்திய வீட்டுக்கெல்லாம் மச்சங்கள் எல்லாம் காய்ச்சி நம்ம நான் அப்படி இல்லாமல் வைக்கோட பழைய ஆக்களை பிடிச்ச வினமோ அதையும் படிச்ச கலாச்சாரத்தை வந்து நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை உண்மையிலே அதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லணும். நன்றி நன்றி. அப்புறம் ஊர் எப்படி இருந்துச்சு? ஊர் சூப்பர். அதை விட உங்களோட மண்டபத்துக்கு மீண்டும் ஒரு தடவை பயணிச்சு எல்லாம் சுத்தி பார்த்து நாங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீங்கள். எல்லாம் நல்ல சூப்பரா இருக்குது. வித வித லட்சுமி நாராயணன் மண்டபம் வளர்ந்து கொண்டே போகுது. அப்படி தொடர்ந்து வளர்ந்து இன்னும் பல கிளைகள் வர வேண்டும் என்ற ஆசை. புளியங்கூடல்ல பசியற்ற ஊர் மாதிரி ஆக்கின மாதிரி வேற வேற இடங்கள்லையும் உங்களோட கிளை வர வேணும்ன்றது என்ற ஆசை. அது உங்களால் நிறைவேற ஆட்டிலும் உங்களோட புண்ணியலாலேயோ உங்களோட சந்ததியாலும் நிறைவேற வேணும் என்று நான் ஆண்டவனை கும்பிடுறேன். எங்களோட சந்ததியாலாம் நிறைவேறணும் இல்லையா? இது வந்து வேற ஆக்கள் எல்லாம் செய்யணும், செய்து கொண்டு இருக்கணும். உங்களோட ஆதரவுகள் எல்லாருக்கும் நீங்க கொடுத்து கொண்டு வாங்க. அதுதான் நல்லது. நாங்க என்ன காப்போம் இப்படியான இதை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு தான் தந்திருக்கிறேன். பெரு வெள்ளம் பண்ண மாதிரி நீங்க செய்யற ஆதரவு எனக்கு மட்டும் இல்லை, நீங்க எல்லாருக்கும் இப்ப கஷ்டம்தான் இருந்தாலும் சின்ன சின்ன ஆதரவுகள் என்ன கொடுத்தோம்னு சொன்னா எல்லாரும் செய்வாங்க. நிறைய பேர் ஊக்கிப்பாங்க. இந்த ஜக்கச்சியில பாருங்க ஒரு கொடுக்குறாங்களா கொடுத்தவங்க இப்ப கூட்டிட்டாங்க. மக்களின் சப்போர்ட் காணாது. மக்களின் சப்போர்ட் காணாது. அவங்களையும் கூட சொல்லிடாது. உள் விஷயம் உண்மையிலே எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா கூட்டிட்டாங்க. ஆனா அது எனக்கு ஒரு மன வருத்தம். நானும் போய் ஒரு நாள் சாப்பிட்டேன். உண்மையிலே அது ஒரு மன வருத்தமான விஷயம். பயணிக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். ஈஸி இல்லை அது உண்மையிலே. அதுல போய் வந்த மக்கள் அந்த அதை விட அந்த ஏரியாக்குள்ள உள்ள மக்கள் கொஞ்சம் வறுமை கூட்டத்தில் உள்ள மக்கள் அமைஞ்சு உண்மையிலே அது ஒரு கவலையான ஒரு விஷயம். ஒன்றும் செய்யலாது. ஆனா காலப்போக்கில வேறையாக்கள் முயற்சி செய்து அந்த இடத்த வரணும், அப்படியே தொடரணும்னு நான் கடவுளை வேண்டேன். நன்றி. வேற சொல்லுங்க நீங்க ஊர் பயணங்களை பற்றி. என்ன உங்களோட யூடியூப்ல நாங்க பார்த்தோம். அந்த ரம்புட்டான் எல்லாம் இருந்தது. நாங்கள் திரும்பி வரைக்கும் ரம்புட்டான பார்த்தா காணையில ஒரு மாதத்துல எல்லாம் கடைசி கட்டத்துல இதண்டு செய்து விட்டீங்க. இந்த ஆடெல்லாம் அடிச்சு பெரிய பாட்டி என்ன போட்டு விட்டீங்க. அது செய்யக்கூடிய கூடாத ஒரு காரியம் தான். ஆனா என்றாலும் நானும் சாதாரண மனுஷன் தானே. அப்ப என்ன செய்யறேன், எங்கட நாக்கு ருசியா சாப்பிடணும் செய்தாது. ஆனால் மென கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் எங்கட வயசுகள் மற்ற நாங்கள் ஞானி இல்ல. காலப்போக்கில எங்களோட மனசுகள் பக்குவப்பட்ட சந்தோஷம் என்ன சொன்னா உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த உறவுகளுக்காக விட்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவங்களுக்காக நீங்க கண்டிப்பா செய்யத்தான் வேணும். இது உங்களுக்காக செய்யல. நான் இதை உங்களை பெருமைப்படுத்துதான் சொன்னாலே தவிர உங்களை கஷ்டப்பட்டு சொல்லல. உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு சொன்னா நன்றி கடன். நாங்க பட்ட உங்களுக்கு செய்த உதவிகளுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் அவைக்கு நாங்க கூப்பிட்டு இப்படி ஒரு பாட்டி இப்படி எதுவும் செய்யலன்னு சொன்னா அது ஒரு மனஸ்காரமான விஷயம். அப்ப அது உண்மையிலே நீங்க எல்லாமே நீங்க செய்த விஷயங்கள் எல்லாமே சொல்ல சொல்ல எனக்கு நினைக்கிற சந்தோஷம். அதை விட அங்க மரக்கறிகளை வேணி வந்து இங்க தானம் செய்யறீங்க. அதோட பெரிய விஷயம். ஐயோ கடவுளே உண்மையிலே என்ன எல்லாரும் வரான்னு இந்த மனசு உங்கள அளவுக்கு இல்லையா எல்லாரும். நான் இன்னால என்ற தகுதிக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகளை செலவு வர. நீங்கள் மலையில நிக்கிறீங்க, நாங்கள் இங்க மலைக்கு கீழே நிக்கிறோம். நானும் ஒரு சின்ன வரம் இப்ப வளர வலிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவுகளோட கண்டிப்பா வளருவோன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்களோட தமிழ் மக்கள் எங்களோட நாட்டை நேசிக்கிறாங்க. அதுதான் உண்மை. எங்களோட நாங்க இலங்கையில உள்ள மக்கள் எங்களோட நாட்டை நேசிக்க இல்லை.
புலம்பெயர் மக்கள் தான் எங்க நாட்டை நேசிக்கிறாங்க. ஏன்னா அங்க உள்ளவைக்கு அந்த நாட்டின் அருமை தெரியுது இல்ல. நாங்கள் அந்த நாட்டை விட்டுட்டு வந்த உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பல தடவை. இந்த கடைசி மகள் கேட்டா இது நல்ல நாடு தானே, அப்ப நாங்க திரும்பி லண்டனுக்கு போகணுமென்று கேட்ட வச்சு எனக்கு முன்னாடி இதயமே வெடிக்கிற மாதிரி இருந்தது, அழுக கூட வந்தது. அவ்வளோத்துக்கு எங்களோட நாட்டை நாங்கள் மிஸ் பண்றோம். காலத்தின் சூழ்நிலையால இங்க வந்து நிக்கிறோம். என்ன செய்யறது? மக்களான எங்க நாட்டை மிஸ் பண்றாங்க. எங்க நாட்டுல ஒவ்வொன்று செய்யறதுக்கு இதுன்றாங்க. எங்கட மக்களே எங்களுக்கு வந்து உடவுற நிற்கிறாங்க. அங்க உள்ளவைக்கு அந்த நாட்டின் அருமை தெரியுது இல்லையா? எங்களை போல வந்திக்கணும் வேண்டாம். அவைக்கு அந்த 4 பேர் போய் 4 விஷயத்தை செய்ய வலிக்கிறோம். அவங்களுக்கு அதுவும் தெரியுது, இதுவும் தெரியுது. அப்படியே அந்த எங்களோட மக்களோட மனம் கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு. ஆனா எங்களோட நாட்டுல நாங்க எப்பயும் தொடர்ந்து நேர்ந்து கொண்டே இருப்போம். எங்களோட பணியை செய்து கொண்டே இருப்போம். எங்க போய் நிக்கிறோமோ, கடவுள் எங்க நிக்காட்டுறானோ அந்த இடத்துல நிற்போம். நன்றி. உங்களை சந்திச்சதுல மிக்க மிக்க நன்றி. லட்சுமி நாராயணன் மண்டபத்துக்கு ஆதரவு செய்யுங்கோ. அத்துடன் லட்சுமி நாராயணன் என்ற யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. லட்சுமி நாராயணன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை லட்சுமி நாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் அவர் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவற்றை சேனல் மென்மேலும் வளர்ந்து அவற்றை சேவை இன்னும் கூட வேணும் என்றதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி.